வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த தேவதானம் கிராம காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சாமி திருக்கோயில். சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவாலயம் என்பது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் இந்த ஆலயம் என்பது தென்னகத்தினுடைய பஞ்சபூத சிவஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சத்தை பார்த்தீங்கன்னா, கண் பார்வை குறைபாடு இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் அது குணமடையும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இதனால் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கிறது, பரப்பளவிலும் கூட. இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு அந்த பணியாற்றிய காவலாளிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவலாளியுடைய கொலைகள் என்பது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்குது. ஏனென்றால் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கொள்ளை சம்பவமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வாறு காணாமல் போனது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் இருந்தன. அதை நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் 2 காவலாளிகள் கொல்லப்பட்ட இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, பேச்சிமுத்து அதே போன்று சங்கரபாண்டியன் என்பவர் 2 பேர் இரவு நேர காவலாளிகளாக 2 நாட்களுக்கு முன்பு பணியில் இருக்காங்க. இந்த பணியின் போது தான் காலை 7 மணி அளவில் வழக்கம் போல் பகல் நேர காவலாளியும் அதே போல் கோவில் நிர்வாகத்தினர் சிலரும் பார்க்கும்பொழுது கோவிலுடைய அந்த பெரிய கதவும் ஒரு சிறிய கதவும் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அந்த சிறிய கதவு என்பது திறந்திருக்கிறது. அந்த கதவை திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த நிர்வாகத்தினர் காவலாளிகள் உடனடியாக உள்ளே சென்று பார்த்தபொழுது கொடிமரத்திற்கு அருகே 2 காவலாளிகள் வெட்டுப்பட்டு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்திருக்காங்க. உடனடியாக இவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இருவரையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். போலீஸாரும் அந்த விசாரணை என்பதை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையை பொறுத்தவரையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக எப்போவுமே அந்த கோவில் பெரிய கோவில் என்பதாலும் இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கிறனால சிசிடிவி என்பது இருக்கும். சிசிடிவியை நோக்கி அவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. சிசிடிவியில் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது. அதாவது 3 டிவிஆர் இருக்குது. 3 டிவிஆரில் 2 டிவிஆர் உடஞ்சிருக்கு. உண்டியல் ஒன்று உடைக்க ட்ரை பண்ண போடுற ஒரு இது இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 6 உண்டியல் இருக்குது. 6 உண்டியல் 1 உண்டியல் மட்டுமே அந்த உடைக்க முயற்சி செய்வதற்கான அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இதனை அடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க் சேதம் அடைந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனடியாக போலீஸார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தடயங்களை சேகரிக்க தொடங்குறாங்க. மோப்பநாயை வர வைக்கிறாங்க. பொதுவாக மோப்பநாயை வர வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி ஓடும். அதாவது இந்த திசையில் அந்த குற்றம் செய்தவர்கள் போயிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அந்த மோப்பனா என்பது அந்த பகுதியிலே சுற்றி வந்திருக்கிறது என்பதுதான் போலீஸாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த கொலை பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிகள் அல்ல அதற்கு நெருங்கிய கோயில் தொடர்புடைய நபர்களால் அரங்கேறி இருக்கலாம், அல்ல பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்பதுதான் முதற்கட்ட சந்தேகமாக இருக்குது. இந்த சந்தேகத்தை ஆய்வு செய்த, அதாவது டிஐஜி மதுரை சரக டிஐஜி அபினவ் அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் உறுதி செய்தாக